கர்த்தர் நாம் மைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது போல, என் ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் ஆராதிக்க போகிறோம். அவரை உயர்த்த உயர்த்த நம்முடைய வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முழு மனதோடு நாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு என் ஆண்டவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல, ஆண்டவனுடைய இருளை எல்லாம் பட்ட பகலை போல விளங்கு பண்ணுகிறவர். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருந்து ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது. ஆகினால் இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி அமர்ந்து நாம் காத்திருக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை இணைந்து நாம் ஆராதிக்க போகிறோம். வானங்கள் கொள்ளாத அளவுக்கு தேவன் மகிமை நிறைந்த சிறந்தவர். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. ஆகையினால் அந்த ஆண்டவரை வானங்களுக்கு மேலாக வீற்றிருக்கிறவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையினால் வர்ணிக்க கூடாத தெய்வம். கர்த்தர் செய்த நன்மைக்காக எதை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சமுதிரம் கடந்து வருவேன் என்று சொன்னது போல இந்த காலைகளிலே ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அந்த வார்த்தைகளை சொல்லி முடியாது, அளவிட முடியாது. அவருடைய அன்பை சொல்லி முடியாது. ஆக இந்த வார்த்தைகள் சொல்லி ஆண்டவரே இன்றைக்கும் என்றைக்கும் நாங்கள் உண்மை புகழ்ந்து பாடுவோம் என்று சொன்னார். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி அந்த ஆண்டோட நாமத்தை நாம் உயர்த்தலாமா? எல்லோரும் சேர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையினால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றும் என்று சொல்லி அந்த நல்ல நாமத்தை உயர்த்தலாமா? தேங்க்யூ. ஏதாவது ஒன்று செய்து அப்பாவுடைய மனதில் ஒரு நீங்காத இடம் பிடிக்கிறோம். நம் ஆர்வமாக அந்த பரலோக கவனத்தை ஈர்க்கத்தக்கதாக ஆண்டு சொன்ன கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்ல வேண்டும். ஒரு கிருபை எனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஆவியானவரே இந்த காலைகளில் என் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை கத்த செய்வீராக. எத்தனை சொல்ல முடியும் ஆண்டவரே, அந்த பரலோகத்தின் ஆராதனையை இந்த காலை வேளைகளில் இருதயத்தை நாங்கள் ஏறெடுக்க இருக்கிறோம் ராஜா. நீங்க எப்பொழுது என் வாழ்வில் என் அருகில் என் பக்கத்தில் 1000 10,000 வந்தாலும் எதுவுமே சேதப்படுத்தாதபடிக்கு ராஜா என் அருகில் நீங்க மாத்திரம் எனக்கு வேண்டும், நீங்க மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி அந்த பரலோக கவனத்தை நாம் ஈர்க்கலாமா? வேண்டுமே அப்பா
கிருபை வேண்டும். எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் கர்த்தர் அசைவாடுவீராக. ஒரு நாளும் ஆண்டவரே, ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரியாத அளவுக்கு உங்க வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக அப்பா, என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்க, அந்த விலகாத மேகம் எனக்கு முன்பாக செல்வது போல என் வாழ்வில் எல்லா நிலையிலும் கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து யாபேஸ் வேண்டிக் கொண்டான் அல்லவா, தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு நீ எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொன்னது போல இந்த காலை வேண்டின ஆண்டவரே, எந்த தீங்குகளும் தீமைகளும் உபத்திரவங்களும் வேதனைகள் கஷ்டங்கள் வந்து எங்கள் வாழ்வை உம்மை விட்டு பிரிக்காதபடிக்கு எந்த நிலையில் வந்தாலும் ஆண்டவரே, உம்மோடு இணைந்திருக்கிற கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக எங்களை கர்த்தர் மாற்றுவீராக. ராஜா, எங்களை மாற்றுவீராக. உம் சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. நன்றி ஆவியானவரே. அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றுமே நாம் நீர் போதுமே, நீர் போதுமே, போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, சமூகம் அப்பா, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, சுதந்திரமாக வேறொன்றுமே நாம் நீர் போதுமே, மாத்திரம் எனக்கு போதும் ஆவியானவரே. எப்போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் பொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. மறுபடியும் சொல்ல, வானாதி வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, யாவன் சேர்ந்த ஆண்டவரே, ஹல்லேலூயா, பரலோக தேவனை நோக்கி அப்பா, உங்க நல்ல நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, உம்மை உயர்த்தும் பொழுது எங்க சூழ்நிலையில் ஒரு மாற்றம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்க வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு பெரிய கிருபை நம்ம நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு விஷயத்தை சேர்ந்து ஹல்லேலூயா, 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 அந்த பரலோக மகிழ்ச்சியாக மாறுவதாக. இந்த காலங்களில் கர்த்தரோட வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாராக. ஒரு அசைவு உண்டாவதாக. ஆவியாண்ட மகிமை வெளிப்படுவதாக. நம்மளை நோக்கி பார்க்கிற பொழுது ஒரு பெரிய கிருபைகள் எங்களை நிரப்புவதாக. அப்பா, ஆவியானவர் தேடி வந்திருக்கிற பொழுது ஒரு உள்ளான ஒரு வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த காலத்தில் கட்டளையிடுவீராக. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலும்
ஜீவன் நாங்கள் கட்டவிழ்கிறோம் சுவாமி. இந்த கால வேளையில ஒரு பெரிய மரணம் வந்து வாசல் திறக்கப்படுவதாக, சிறைச்சாலைகள் உடைக்கப்படுவதாக. ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுமா, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே எல்லாரும் சேர்ந்து அவரை உயர்த்தலாமா? ஹalleluya ஹalleluya அவருடைய நாமத்தை சொல்லி ஹalleluya ஹalleluya அந்த மகத்துவமுள்ள நாமத்தை, ஹalleluya ஹalleluya அற்புதமான அந்த நாமத்தை சொல்லி ஹalleluya ஹalleluya ஒரு விஷயம் சேர்ந்து அவரை ஹalleluya ஹalleluya அவருடைய வார்த்தை ஆம் என்றும் அவருடைய வார்த்தை ஹalleluya ஆமென் என்றும் இருக்கிறது. ஹalleluya ஹalleluya ஒரு பெரிய மறுரூபத்தை கட்டளையிடுவீராக. ஹalleluya ஹalleluya ஆவியானவரே, காலை வேளையில நம்முடைய சமூகத்தில் நிற்கிற பொழுது எங்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக. எங்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புவீராக. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளும் வாக்குகளும் நிறைவேற்றப்படுவதாக. ஆவியானவரே, இந்த காலையில் உங்களோடு நாங்கள் இணைந்து எங்கள் பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் நோக்கி பார்த்திருக்கிற தகப்பனே, எங்கள் வழியை கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் சமூகத்தை நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் வழியை ஆயத்தம் பண்ணுவார் என்று சொன்னது போல இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம் நிழலில் நாங்கள் வந்து நிற்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு நாங்கள் ஏமாற்றப்பட்டு போகாத ஒரே ஒரு இடம் உம்முடைய சிலுவை மாத்திரமே. எப்பொழுது எங்கள் முன்பதாக அந்த சிலுவையை மாத்திரங்கள் வைத்திருக்கிற ஆண்டவர், எல்லா சூழ்நிலை உண்மை மாத்திரங்கள் பிடித்திருக்கிற, உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு நீங்க மாத்திரம் என்னோடு கூட இருப்பீராக. என் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, அநேக போராட்டத்தின் மத்தியிலும், கவலைகள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரே, கண்ணீரோடு யாரனை தேற்றுவார் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி மனக்குழப்பத்தோடு நாங்கள் காணப்படுகிற பொழுது உன்னோடு நான் இருந்து செய்யும் காரியம் அது பெரிதாக இருக்கும் என்று சொன்னது போல இந்த காரியம் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு அதை காண பண்ணுவீராக. புதிய வாசலுக்கு அதை காண பண்ணுவீராக. சகலமும் 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 இந்த காலைவிட நன்மையாக மாறுவதாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தெய்வீக பிரசன்னம், தெய்வீக மகிமை, தெய்வீக சுகம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு புதிதாக்கப்படுவதாக, மன மகிழ்ச்சியில் உண்டாவதாக, சந்தோஷத்தினால் நிறைத்திருப்பீராக. அலங்கத்திற்குள்ள சமாதானமும் சுகமும் தங்கி இருப்பதாக. நீடித்த ஆயுளை கத்தர் காண பண்ணுவீராக. கனத்தினாலும் கத்தர் மகிமையினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களையும் முடிசூட்டுவீராக. வாழ்த்துகிறோம். தேவன் பெரிய காரியங்கள் செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களின் சஞ்சலங்கள் மாறுவதாக, தவிப்புகள் மாறுவதாக. உன்னோடு கூட இருப்பேன் சொன்ன போல, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்ன போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளும் வாக்கு தத்துவம் நிறைவேற்றப்படுவதாக. இந்த புதிய மாதம் புதிய நாளாக மாற்றப்படுவதாக. புதிய ஆசீர்வாதத்தின் நாளாக வெளிப்படட்டும் தகப்பனே. காரியங்கள் மாறுதலாக முடிவதாக. உங்க நாம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆவியானோர் ஆளுகை செய்வீராக. ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அன்பு ரமேசுவின் நல்ல நாமத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.